நன்மை செய்ய வேண்டாமா? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப் பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:45. தேவ பக்தன் ஒருவனிடம் அவனுடைய அண்டை வீட்டான் மிகுந்த கஷ்டங்களின் நடுவில் உதவிக்காக வந்தான். ஆனால் தேவ பக்தனோ எந்த உதவியும் செய்யவில்லை. கடவுள் அவனிடம் வந்து, உன்னுடைய கஷ்டங்களில் எத்தனையோ முறை நான் உதவி செய்திருக்கின்றேன், ஆனால் உன் அண்டை வீட்டான் கஷ்டத்தில் ஒரு முறை கூட நீ உதவி செய்யவில்லையே என்றார். அதற்கு அந்த தேவ பக்தன், கடவுளே, நீர் செய்த உதவிகள் எனக்கு தெரியும், ஆனால் என் அண்டை வீட்டானோ எனக்கு ஒரு முறை கூட என் கஷ்டத்தில் உதவினதே இல்லை. பின்னர் நான் எப்படி உதவ முடியும் என்றான். உடனே கடவுள், சரி போகட்டும், இப்பொழுது நான் உனக்காக செய்த நன்மைகளுக்கு பதிலாக எனக்கு எதையாவது செய்வாயா என்று கேட்டார். உடனே தேவபக்தன், கடவுளே, இப்பொழுதே நான் இதை செய்கின்றேன், ஆனால் அதை யார் வழியாக எப்படி செய்வதென்று தெரியவில்லையே என்றான். கடவுள் அவனிடம், உன் அண்டை வீட்டான் வழியாக அதை செய், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்றார். இது ஒரு கற்பனை கதைதான், ஆனால் அது சிலருடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்ததாக நாம் சாட்சி கூறுகின்றோம். ஆனால் தேவையில் உள்ள ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யவோ மறுத்து விடுகின்றோம். ஒருபுறம் தேவன் நன்மை செய்ததற்காக நன்றி கூறிக்கொண்டே, மறுபுறம் எனக்கு யார் நன்மை செய்தார்கள் என்று கூறிக்கொண்டு யாருக்கும் எதையும் செய்யாமல் போகிறோம். தாவீது தேவ நன்மைகளை பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்தபொழுது தனக்கு எதிராக பல தீமைகளை செய்த சவுலின் குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய தயங்கவில்லை. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாமும் நன்மை செய்வது மனித நீதி. நன்மை செய்யாதோருக்கும் நன்மை செய்வதே தேவ நீதி. ஒருவர் உதவி பெற தகுதியாக இருக்கின்றாரா என்பதை அல்ல, உதவி பெற வேண்டிய தேவையில் இருக்கின்றாரா என்பதையே பார்க்க வேண்டும். நாம் தேவனால் நன்மை பெற்றது உண்மையானால், ஒருவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று பாராமல் நாம் அவருக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். சிந்தனைக்கு, பிறர் தனக்கு செய்தவைகளை மனிதன் மறப்பதில்லை, தான் பிறருக்கு செய்ய வேண்டியதை தான் மறக்கின்றான். ஆமேன்.